வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போது ரசமலாய் செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா பாயில் ஆன உடனே அதில் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு அந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு பால் திரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அது டக்குன்னு தெரிஞ்சிடும். அப்படி நல்லா தெரிஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இதை வடிகட்டின பிறகு இது ஒரு நல்ல நார்மலான தண்ணியில் நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசிக்கணும். ஏன்னா இதில் லெமனோட டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இதை அலசிட்டிங்கன்னா அது போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த லெமன் ஃப்ளேவர் இருந்துக்கிட்டே இருக்கும். வடிகட்டினது அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ரப்டி செய்ய போகிறோம். இதுக்கும் 1 லிட்டர் பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் ஹை ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 1 லிட்டர் பால் நல்லா பாதியாக சுண்டுற அளவுக்கு இதை நல்லா காசணும். அதுவும் இல்லாமல் ஏடு கட்ட அந்த ஏடை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே நம்ம இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதுவே அதுக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் எந்த ஒரு கலரோ இல்லை குங்குமப்பூவோ நாங்கள் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கலந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ இது நல்லா சுண்டிருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே சுண்டிருச்சு. இதை இறக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் தூள் பண்ண பாதாம் பருப்புகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வேறு முந்திரி, திராட்சை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூட்டை கட்டி வச்சுருந்ததை எடுத்து இதை ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்ட பிறகு இதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்ட பிறகு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கிறோம். இந்த சர்க்கரை நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம பண்ண உருண்டைகளை இதில் நல்லா சேர்த்து வேக வச்சு எடுக்கிறோம். அப்படி வேக வைக்கும் போது அது நல்லா வெந்தும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த இனிப்பும் உள்ளே இறங்கியிருக்கும்.
கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அடுப்பு அணைச்சிட்டு இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது நல்லா ஊறி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம அழுத்தி இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து நம்ம செஞ்சு வச்ச ரப்டியில் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா உருண்டைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பிழிந்து அந்த ரப்டியில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்ச ரசமலாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.